Hello friends, welcome to Inidhi channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பிரியாணி மசாலா நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு டேஸ்டி சீக்ரெட்டே இந்த பிரியாணி மசாலா தான். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இதில் 2 ஸ்பூன் அளவு மல்லி, அதாவது தனியா, அதையும் நீங்கள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா இதுதான் டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும். இது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, என்ன பிரியாணிக்கு வேணாலும் நீங்கள் இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் நான் தனியா சேர்க்காதனால ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணிக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய், அதில் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை. கிராம்பு போட்ட உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிராம்பு வெடித்து நம்மளுக்கு தெரித்து கீழே விழுந்துடும். அதனால் கிராம்பு அதுக்கப்புறம் வெங்காயத்தை டக்குன்னு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவே இருக்கும். வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் புதினா, மல்லி ஒரு கையின் அளவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நீங்கள் போட்டப்போ அது அடி பிடிக்காமல் இந்த புதினா போட்ட உடனே அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறேன். புதினா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் தக்காளி ஒரு 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால ஒரு 4 தக்காளி அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இந்த அரிசி, இதுக்கு மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உப்பு இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு டோட்டலாக தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். உப்பு போட்ட உடனே பாருங்கள் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்கிருச்சு. நல்ல தக்காளியில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போதும், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஏன்னா கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சப்போயே அந்த பிரியாணி மசாலாவோட வாசனை நல்லா தெரியும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க.
வதக்கிட்டு இப்போ வந்து தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த உலக்கில் வந்து நான் அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதில் 3 உலக்கு நான் சேர்த்துருக்கேன். 3 உலக்கு அரிசிக்கு 6 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஊற வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 விசில் போடுறதா இருந்தால் போடலாம். இன்றைக்கி தம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி போட்ட உடனே குக்கர் ப்ரெஷர் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்துடும். தம் போடுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றிடணும். கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்போ இந்த மாதிரி அரிசியெல்லாம் மேலே ஒரு 3/4 வெந்து இந்த மாதிரி மேலே வரும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம் அடுப்பு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும். அடி பிடிச்சிடாமையும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து இதை பாருங்கள், சூப்பராக பிரியாணி வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த மசாலாலாம் அடியில் இருக்குது, மேலாப்பில் ஒயிட் கலராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ருசியான வெஜிடபிள் பிரியாணி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.